நாம் யாருக்கு முன்பதாக நிற்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் அவருடைய ரத்தம் அவருடைய சமூகத்துக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறது. எல்லாம் ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. கண்களை மூடி அப்படி எல்லாம் ஒரு 2-3 நிமிஷம் ஆண்டவரை பார்த்து மனதால் இருதயத்தால் உதட்டினால மாத்திரம் அல்ல, இருதயத்தினாலும் ஆண்டவரோடு ஒப்புரவாகுவோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்யும்படி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றிப்பா நன்றிப்பா. பரிசுத்தரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உங்களுக்கு நன்றி நன்றி. மாட்டு விலங்குடைய ரத்தத்தினால் அல்ல, ஆண்டவருடைய சொந்த ரத்தத்தினால் எங்களை கழிவுடைய சொந்த ரத்தத்தோடு கூட மனிதனாலே செய்யப்பட்ட அந்த கூடாரத்துக்குள்ள இல்லை, மகா தேவனாலே உண்டாக்கப்பட்ட மகா பரிசுத்த கூடாரத்துக்குள் அந்த இரத்தத்தோடு கூட இயேசுவே எங்களுக்காய் முன் பிரவேசித்திருக்கிறேன். அங்கே பிதாவின் வலது பார்சத்தில் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய பரிசுத்த இரத்தம் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த தைரியத்தோடு கூட இந்த தைரியத்தோடு உடைய கிருபாசனத்தை நாங்கள் வந்து நிற்கிறோம். எங்கள் பலத்தை அல்ல, எங்கள் பராக்கிரமங்கள் நற்கிரியைகளை அல்ல, எங்களுடைய நம்பியும் அல்ல. இயேசுவே நீர் அங்கே எங்களுக்காய் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய ரத்தம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அப்பா ஒரு விஷயம் என்ன மன்னிக்கப்பா, பலிபீடத்தில் நிற்கிறேன் முதலாவது மன்னிக்க. என் சகோதர சகோதரிகளை உங்களுடைய சரீரமாக சோதனை ஒவ்வொரு குடும்பங்களை மன்னிக்க. ஆண்டவரை பார்த்து உள்ளத்தால பேசிட்டே இருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே இந்த காலை வேளை எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. தேவன் விரும்புகிற ஆராதனை பிதா நுகர்ந்து சுகந்த வாசனையாய் நுகருகிற ஒரு ஆராதனை உண்டாக உங்களால் எல்லாமே எங்களால் முடியாது. உண்மை நாங்கள் வரவேற்கிறோம், உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். சோதனம் பண்ணிட்டு இருங்க. அப்படி சோதனம் சொல்லி ஆண்டவரே நான் உண்மையை ஆராதிக்க எனக்கு பெறுவதாகப்பா. ஆவியோடு உண்மையோடு உண்மை ஆராதிக்க அப்பா அந்த ஆராதனை நீங்க விரும்புறீங்க. என் சோத்திரத்தை நீங்க விரும்புறீங்க. அதை என் உதட்டினால மாத்திரம் அல்ல, என் உள்ளத்தினாலும் செலுத்த எனக்கு பெறுவதாக கேள்வி ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு உம்மை துதித்து நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே இந்த கால வேளையில உம்முடைய ஆழ்விக்குள்ளாய் ஆராதனை கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் இதில் பிரியப்பட நீர் எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நாங்கள் ஆராதிக்க செல்வோம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம், வழங்கப்பட்ட வசனம் தான் ஏசாயா 49:15-14 வசனம் இப்படியே சொல்லுகிறது. ஸ்திரியானவள் தன் பிள்ளைக்கு இறக்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன். இதோ உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய எதிர்காலம் எல்லாம் என் கண் முன்னே இருக்கிறது. நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் அதை நிர்ணயம் பண்ணினேன். நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. இப்ப பக்கத்தில் இருக்கிறால பார்த்து சொல்லுங்க, இயேசு உன்னை மறக்கவே மாட்டார். சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க. அவர் என்ன மறந்துட்டாரு நீங்க சொல்லாதீங்க பிரதர் சிஸ்டர். அவர் உங்களை மறக்க மாட்டாரு. சொல்லுங்க சொல்லுங்க, மறக்க மாட்டாரு. ஏன் அவர் தன் வார்த்தையை மறக்கவே மாட்டாரு. அல்லேலூயா. அப்ப இந்த பாடலை பாடும் பொழுது நிச்சயமாகவே அவர் எங்களை அறிந்திருக்கிறார். நிச்சயமாகவே மறக்க. எல்லாம் சேர்ந்து என்னை மறவா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். வந்த ஜீவ வாக்கியங்கள் வரையறா இதரானே ஸ்தோத்திரம். வல்ல
எங்கள் மேல் அவர் கண்ணை வச்சிருக்கிறார்கள். நாம அவருடைய கண்ணுக்கு மறைவாய் யாரும் இல்லை. ஒருவேளை சூழ்நிலைகள், பிரச்சனைகள், இந்த உலகத்தின் காரியங்கள் தலைகளாய் இது போய்கொண்டிருக்கலாம். ஆனால் அவருடைய பார்வை என் மீது உங்கள் மீது இருக்கிறது. முடிவு அவருக்கு தெரியும். அதனால ஆண்டோடத்துல உள்ளத்தால சேர்ந்து இந்த பாடலை பாடும் பொழுது, ஆனால் என்னை காண்பவரே,
உன்னை மறக்கிறதே இல்லை. நான் உன்னை மறப்பதே இல்லை. I will not forget you. உன்னை என்னோட கையில் மறைந்து வைத்திருக்கிறேன். I have calmed you in my palm. அவருடைய இந்த வார்த்தையை நம்புங்க. Trust in this word. அவர் பார்த்துக் கொள்வார். He will look after you. பயப்படு, காரியம் நடக்காது. You don't need to fear of anything. Have fear of anything. அவமானம் உன்னை தேடி வராது. There's no shame in your life. ஒருவேளை வருகிறது போல இருந்தாலும் You may be thinking that's going to be a shame. அது உன்னை நெருங்க விட மாட்டார். It's not going to come close to you. அதனால் இந்த பாடலை பாடுற பொழுது எல்லா கவலைகளையும் வச்சுட்டு யெகோவாயிரே இதெல்லாம் அப்படி
அவர் அல்ல. ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாம். You are everything for me. என்ற ஜீவன் நீங்கப்பா. You are my life. ஆண்டவருடைய நிறைய பிரசன்னம், அந்த அன்பின் பிரசன்னம் இந்த இடத்தை மூடிட்டே இருக்குது. His loving presence is covering all these places. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. இயேசுவே, உங்க பிரசன்னம் போதுப்பா. நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. I will trust only you, Lord. நம்புவேன் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழவே. அவர் நாமமே மதுர நாமமே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. அவர் நாமமே மதுர நாமமே, அவர் நாமத்தில் சுகமுண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழவே. கொஞ்ச நேரம் அப்படியாக இந்த இடத்தில் ஆண்டோட பேசுங்க. அப்பா என்னோட இன்னைக்கு பேசுங்க. அவர் சொல்லுகிற ஒரு வசனம் போதும். உன் வாழ்க்கை மாற்றப்படும், உன் வியாபாரங்கள் விலகி போக, உன் இதயத்தின் இயக்கங்கள் போக, இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை போதும். பேசுகிற கொஞ்ச நேரம் உள்ளத்தால பேசுகிறேன். நன்றிப்பா இயேசுவே, உங்க சமூகத்தில் உங்க பிள்ளைகளாக வந்திருக்கிறப்பா. சகல உபத்திரவத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற தேவனாக இருக்கிறாவே. நாங்கள் யாரிடத்தில் போவோம்? ஜீவன் தருகிறோ வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது. அந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் எங்களுக்குள்ளாய், எங்களுக்கு அது விடுதலையாய் பலமாய் இருக்கிறது. இந்த காலை வேளை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். வார்த்தையாகிய இயேசுவே, மாமிசத்தில் வெளிப்பட்ட கர்த்தராகிய இயேசுவே, நீ ஒருவரே எல்லா கருத்துக்கும் துதிக்கும் மகிமைக்கும்
ஈஸி. வாசிப்போம். Read from Psalm 107, 1 to 16. Psalm 107, 1 to 16. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்துருவை கைப்பற்றினால் கண்டிக்கப்பட்டது. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர். பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார். தாவரைக்கு ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். அவருடைய கிருபை நிமித்தம் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக. அந்த காலத்தில் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலிருந்து இருளிலும் கட்டிருந்து கிடந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்வாள்களை முடித்தார் என்று அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்த அதிசயங்கள் நிமித்தமும் அவரை தூதிப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். 7ஆம் வசனம் சொல்கிறது, அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். கர்த்தர் எங்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். God led us in the righteous path. சரியான பாதைகளை நடத்தினார். ஆமென். கொஞ்சம் நாங்கள் ஜெபிக்க போறோம். பிரதர் பெஞ்சமினுடைய சகோதரனுக்காக ஜெபிப்போம். He is going through a serious illness. Let's pray for Brother Benjamin's brother. And ladies pray பண்ணுங்க. சிஸ்டர் சுமதி ஒரு சகோதரிக்காக. அந்த சகோதரி இந்த மீட்டிங்ஸிலே அநேக காரியங்களை செய்ய ஒரு சகோதரி. அந்த சகோதரிக்கு திடீர்னு போல ஒரு வியாதி வந்து she is going through dementia. young lady, 2-3 சின்ன பிள்ளைகள். Let's pray. இந்த சகோதரிக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு விடுதலை உண்டாகும்படியாக பிரதர் லிவிங்ஸ்டன் எங்களுடைய பெஞ்சமின் பிரதருடைய சகோதரனுக்காக ஜெபிங்க. he is going through severe problem as well. இந்த 2 பேரையும் கர்த்தர் விடுதலை ஆக்க முடியும். ஆண்கள் ஜெபிங்க பிரதர் லிவிங்ஸ்டனுக்காக, பெண்கள் ஜெபிங்க அந்த சகோதரிக்காக. அதனுடைய சோதனை எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். Thank you for all the blessings you have given to us, Father. அந்த ஆசீர்வாதத்திலிருந்து இந்த காணிக்கையிலே கொடுக்கும்படியாக தந்த தருணத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த காணிக்கையிலே ஆசீர்வதிப்பீராக, தசமபாகங்களை ஆசீர்வதிப்பீராக. 30, 60, 100 பலுகி பெருகி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.